நீங்க நாகூர் தர்காவுக்கு போயிருக்கீங்களா? போகலான்னு பரவாயில்ல. நாகூர் தர்கா எப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாகூர் போயிட்டு நாகூர் ஆண்டவரை பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனங்க. என்னன்னா உங்களுக்கு பார்க்கிங் தான் இடம் இருக்காது. நம்ம அப்படியே வந்து ஏதோ தெருவில் வந்து காரை நிறுத்திட்டு நம்ம இந்த மாதிரி வந்து மெயின் என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். இது வந்து வெஸ்ட் சைடு என்ட்ரிங்க, அதாவது மேற்கு பக்கம் என்ட்ரன்ஸு. உள்ள போற பார்த்தீங்கன்னா 2 பக்கம் கடைகளாக தாங்க இருந்தது. இதெல்லாம் தாண்டி வந்தோம்னா தான் மெயின் என்ட்ரன்ஸே. அதாவது இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தர்காவுக்குள்ளே போக போகிறோம். உள்ளே போகிறவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து டேப்லாம் இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம கை கால்லாம் கழுவிட்டு தான் உள்ளே போகணும். இந்த மாதிரி உயரமான கோபுரங்களை நம்ம 4 பக்கமும் நம்ம பார்க்கலாங்க. இதுதான் ஷயத் ஷாகுல் ஹமீதோட தர்கா. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே போகிறப்பே பார்த்தீங்கன்னா வந்துட்டு உள்ளுக்குள்ள நிறைய அங்கங்கெல்லாம் குரூப் உட்காந்து இப்போ எதுவும் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று இந்த கல்லறை போய் உள்ளே பார்க்கணும் அப்படின்னா ஒரு 5 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு தாங்க உள்ளே போகணும். இதுதான் ஷகுல் ஹமீத் தர்கா, அது கல்லறைங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஐயப்ப சாமி ஒருத்தர் வழிபட்டுக்கிட்டு இருக்காரு. இதில் அரபிக்கில் எழுதிருக்கு, எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் படிச்சுக்கோங்க. வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இது மொத்தம் 3 என்ட்ரன்ஸ் இருக்குங்க. மெயின் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கல்லறை வந்து தெற்கு பக்கம் ஃபேஸ் பண்ண மாதிரி தான் இருக்கு. அப்படி கிழக்கு பக்கமாக வந்தோம்னா பில்கிரிம்ஸ்லாம் நிறைய தங்கியிருப்பாங்க. அது பக்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தங்கியிருப்பாங்க. இந்த தர்காவோட ஹிஸ்ட்ரி என்னன்னா 16ஆம் நூற்றாண்டுல ஷயத் ஷாகுல் ஹமீத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஸ்லாமிய ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தாருங்க. அவர் பின்பற்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு கல்லறை எழுப்பி இருக்காங்க. இதுதான் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய தர்காவா